3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏதோ ஒரு நடக்கும். ஆனா தினம் தினம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த 5 ஆண்டுகளில் 62,000 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது தெரிஞ்சது நமக்கு. அதாவது தெரிஞ்சது வெறும் 10 விழுக்காடு தான். 90 விழுக்காடு அது வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குடும்பம் பேரு போயிடும், குழந்தை எதிர்காலம் போயிடும்னு. 62,000 குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதுல 27,000 குற்றங்கள் போக்சோனா பாலியல் வன்கொடுமைகள், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ரேப். அதுல 361 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதுல 38 குழந்தைகள் பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரேப் அண்ட் மர்டர் ஆஃப் சில்ட்ரன், இன்னசென்ட் சில்ட்ரன். இது ஒரு காரணம் போதும் இந்த ஸ்டாலின் ஆட்சியை தூக்கி எறியறதுக்கு. ஒரு காரணம், இதுக்கு மேல காரணமே தேவையில்லை. குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்க முடியாத ஒரு முதலமைச்சர், அவர் ஒரு முதலமைச்சரா? எதுக்கு உங்களுக்கு இந்த பதவி? எதுக்கு உங்களுக்கு ஒரு ஆட்சி, ஒரு நிர்வாகம், ஒரு காவல்துறை? முதலமைச்சர் காவல்துறைக்கு தலைவர், நேரடி தலைவர். ஏன்னா அவருடைய இலாக்கா தான் காவல்துறை வருது, அவர் தான் பொறுப்பு. ஒரு முதலமைச்சர் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு வழங்க முடியவில்லை என்றால் அவருக்கு நிச்சயமாக மக்கள் வாக்களிக்க கூடாது, வாக்களிக்க மாட்டார்கள். அதன் பிறகுதான் உங்களுடைய வளர்ச்சியோ, திட்டமோ, விவசாயமோ, படிப்போ, கல்வியோ, வேலை வாய்ப்பு, சுகாதாரம். அதுக்கு பிறகு இந்த அடிப்படையிலேயே அவரால் நிர்வாகம் செய்ய முடியல, பாதுகாக்க முடியலன்னா மீண்டும் ஏன் மக்கள் திமுக வாக்களிக்கணும்? இது எல்லாம் தான் கேட்டுட்டு இருக்காங்க. பெண்கள், குழந்தைகள், எல்லா பெற்றோர்கள் கேட்டு. நானும் 3 மகள்களை பெற்ற தந்தையா தான் நானும் அந்த ஆதங்கம் எனக்கு இருக்கு. சேஃப்டி, விமன் சேஃப்டி. இதுக்கு முன்பு ஜெயலலிதா அம்மையார் ஆண்டாங்க, எம்ஜிஆர் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி, அண்ணா அவர்கள் ஆட்சி காலத்துலலாம் இந்த மாதிரி ஒரு பயம் இல்லை. பெண்கள் தைரியமா கல்லூரிக்கு போயிட்டு வேலைக்கு படிச்சுட்டு வராங்க, வேலைக்கு போயிட்டு வராங்க. பெண்கள் பள்ளிக்கூடம் போயிட்டு வராங்க. இன்னைக்கு போயிட்டு திரும்பி வருவாங்களா? இல்ல, உத்தரவாதம் இல்ல. எங்க பார்த்தாலும் ஏன் இல்லைன்னா மது, கஞ்சா, காக்கைன், ஹெரோயின், அபின், என்னென்ன போதைப் பொருட்கள், வெள்ளக்காரம் பயன்படுத்துற போதைப் பொருட்கள்லாம் கிராமத்துல, குக்கிராமத்துல தெருவா வித்துட்டு இருக்கிறாங்க.